Hi guys, I am Vignesh. Why is GD&T important for design engineering? இந்த டாப்பிக்கை ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பிரேக் பண்ணி கேர் அண்ட் கத்தா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த நட் மாடல். இதில் டைமென்ஷன்ஸ் இருக்கும், பட் எந்த டைமென்ஷன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் அண்ட் GD&T சிம்பிள்ஸ் இருக்காது. இந்த மாதிரி ஒரு டிராயிங்கில் டாலரன்ஸ் அண்ட் GD&T சிம்பிள்ஸ் எல்லாமே இருந்தால் அதை எப்படி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுறது, ஸோ அந்த அவுட்புட் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், ஃபர்ஸ்ட் அதை பற்றி பார்த்துடலாம். ஜென்ரலாக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் என்னென்ன டைப் ஆஃப் மிஷினிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம்? ஒன்று வந்து லேத் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று மில்லிங் மிஷின்ஸ், சிஎன்சி மிஷின்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட அவுட்புட் வந்து நம்ம எடுக்கும். இப்போ GD&T அப்ளை பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி தான் ஒரு நட் ஒரு போல்ட்டு கூட ஒரு மிஸ்மேட்சிங்காக இருக்கும், பர்ஃபெக்டாக அவுட்புட் கிடைக்காது. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக நான் GD&T சிம்பிள்ஸ் அப்ளை பண்ணுறேன் ஒரு டிராயிங்கில். இங்கே நோட் பண்ணிங்கன்னா 69 ± 0.1 இது வந்து பைலேட்ரல் டாலரன்ஸ். அதே மாதிரி 37 ± 0.1 அங்கேயும் பைலேட்ரல் டாலரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஏபி இதுதான் டேட்டம்னு சொல்லுவாங்க. அண்ட் ஓவராலாக ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸில் ஜாமெட்ரிக்கல் சிம்பிள்ஸ், டாலரன்ஸ் வேல்யூ, மாடிஃபயர்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுதான் பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் GD&T சிம்பிள்ஸ் அண்ட் டாலரன்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணது. ஓகே, இது எப்படி வந்து ஒர்க் ஆகும்? ஃபர்ஸ்ட் டேட்டம்னா என்ன? ஜென்ரலாக வந்து டேட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அந்த காம்பனண்ட்டை எந்த ஆர்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், 3-1 பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அது எந்த ஆர்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் அந்த பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் 12 ஜாமெட்ரிக்கல் சிம்பிள்ஸ், 14 சிம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. 12 தான் கரண்ட்டாக இப்போ ASME 14.5 ஸ்டாண்டர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்ம் கண்ட்ரோல், ப்ரொஃபைல் கண்ட்ரோல், ரெனோட் கண்ட்ரோல், ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் அண்ட் லொகேஷன் கண்ட்ரோல். இந்த மாதிரி 5 கேட்டகரிஸ் வைஸாக ஒரு ப்ராடக்டை எப்படி வந்து நம்ம மிஷினிங் ப்ராசஸ் பண்ணுறது. ஓவராலாக ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் இதுதான் கம்ப்ளீட்டாக டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் ப்ளஸ் டாலரன்ஸ் வேல்யூஸ், மாடிஃபயர்ஸ் அண்ட் டேட்டம்ஸ் இதெல்லாம் ஒரு ஆர்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஈஸி கம்யூனிகேஷனாக இருக்கும் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட்டை எவ்வளோ டாலரன்ஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணும். ஒன்ஸ் ப்ராப்பராக மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து எடுத்துகிட்டு வரலாம். அது பர்ஃபெக்டாக இந்த மாதிரி போல்ட்டு கூடயும் மேட் ஆகும் வித்தவுட் எனி டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேவா? எந்த ஏரியாவில் GD&T மெயினாக யூஸ் பண்ணுறாங்க? ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங், இன்னொன்று வந்து குவாலிட்டி. இந்த ரெண்டு இடத்துலையும் தான் இம்பார்ட்டண்ட்டாக மேனுஃபேக்சரிங் அண்ட் குவாலிட்டி ஏரியாவில் GD&T சிம்பிள்ஸ் மெயினாக அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ணும், ரெடியூஸ் ரீஒர்க், டாலரன்ஸை வந்து ப்ராப்பராக வந்து செட்டில் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணலாம். இந்த டிராயிங்கில் நோட் பண்ணிங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு லாங்குவேஜஸ். ஃபஸ்ட்டு டாலரன்ஸ் சிம்பிள்ஸ், டாலரன்ஸ் வேல்யூஸ், நெக்ஸ்ட்டு டேட்டம். அது ஒரு டிராயிங்கில் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம கிளியர் அண்ட் கட்டாக தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக GD&Tயில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும்? டாலரன்ஸ் அண்ட் இட்ஸ் டிஃப்ரென்ஸ், டைமென்ஷனிங் மெத்தட், 14 ஜாமெட்ரிக்கல் சிம்பிள்ஸ், மாடிஃபயர்ஸ், டேட்டம்ஸ், டேட்டம் டார்கெட்ஸ், விர்ச்சுவல் அண்ட் ரிசல்டன்ட் கண்டிஷன் எல்லாமே ASME 14.5 ஸ்டாண்டர்ட்ஸ். ஃபுல் கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா www.kaliri.in டீடைல்டு கண்டென்ட் வித் எக்ஸாம்பிள்ஸோட லேர்ன் பண்ணலாம்.